Hi friends, welcome to Preethu's Menu. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது சிக்கன் சீஸ் ரோலோட ரெசிபி. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஒரு 3-4 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக வீட்டில் பண்ணலாம். டேஸ்ட் வந்து நம்ம சிக்கன் கபாப் அளவுக்கு இருக்கும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சிக்கன் வந்து நம்மளுக்கு ஒரு போன்லெஸ்ஸாக 1/2 கிலோ அளவுக்கு தேவைப்படும். இப்போ இந்த 1/2 கிலோ அளவில் ஒரு 15 to 16 ரோல் வரை நம்மளுக்கு கிடைக்கும். இதில் இப்போது 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சோம்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு இது கூட சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட்டாக அடித்து வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட்டாக நம்மளுக்கு வந்துடும். மிளகும் பச்சை மிளகாவும் பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ரோல் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ வேறு ஒரு கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். முதல்ல இதை வந்து சின்ன சின்ன பாலாக உருட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம தட்டி தான் இந்த ரோலை வந்து பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பால் சைஸ்க்கு உருட்டிக்கோங்க. அதை இப்போ நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி தட்டுற மாதிரி இந்த மாதிரி ஷேப்பில் தட்டி எடுத்துக்கலாம். இதில் வந்து வேறு எந்த மாவோ எதுவுமே சேர்க்க வேண்டியங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போ இதுக்கு நம்மளுக்கு தேவையானது சீஸ் வேணும். சீஸ் வந்து இந்த ஒரு ஷீட்டு சீஸ்க்கு நம்ம வந்து ஒரு 4 தான் கட் பண்ணிக்கலாம். 4 ரோலுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு ரோல்குள்ளேயுமே அப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம வந்து நல்லா டைட்டாக சுற்றி விட்டுக்க போகிறோம். அடுத்து அதே மாதிரியே பாக்கி எல்லா ரோல்லையுமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். இந்த சிக்கன் சீஸ் ரோல் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஸ்நாக் வந்து ஈஸியாக ரெடி பண்ணலாம். ஈவினிங் ஸ்நாக்காக டீ கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை ரம்ஜான்லாம் அந்த டைம்லலாம் இதை வந்து உங்களுக்கு ஒரு ஸ்நாக்காக கூட பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுட்டு ஒரு இது மேலேயும் அப்படியே இந்த மாதிரி லாஸ்ட்டாக வந்து மட்டும் சீஸ் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அடுத்து நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒன்றா மெதுவாக எடுத்துக்கோங்க. மெதுவாக எடுத்து உள்ளங்கையில் வச்சுட்டு அதை அப்படியே 2ஆக இந்த மாதிரி மடக்கிக்கலாம். கொஞ்சம் டைட்டாக மடக்கிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம வந்து இந்த சீஸ் வந்து வெளியில் வராமல் இருக்கும். இந்த மாதிரி எட்ஜிலெல்லாம் நல்லா அப்படி டைட்டாக அமுக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் தான் இருக்கும். லைட்டாக இப்போ 4 சைடுமே நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்படியே விட்டுக்கோங்க. அவ்வளோதான். நம்மளோட ஒரு சீஸ் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி பாக்கி எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் விடுங்க. இது வந்து எண்ணெய் நல்லா சூடாகி வந்துக்கட்டும். சூடானதுக்கப்புறமேட்டு ஒரு ரோலாக வச்சுட்டு நம்ம இதை வந்து இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெயிலையோ தேங்காய் எண்ணெயிலையோ நம்ம வந்து இதை செய்ய வேண்டாம். ஏன்னா சன்ஃப்ளவர் ஆயில்னால் வேறு எந்த இதுவுமே இருக்காது. டேஸ்ட்டு வந்து வேறு வராது. இல்லாட்டி ஃப்ளேவர் உங்களுக்கு வந்து வரும், நல்லா இருக்காது. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மெதுவாக திருப்பி விடுங்க. ஒரு சைடு நல்லா அது வந்து லைட் ப்ரௌன் கலர் ஆகி வந்ததுக்கப்புறம் மட்டுமே அடுத்த சைடு திருப்பி விடுங்க. இல்லாட்டி இது வந்து உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து லைட் ப்ரௌன் ஆகி வந்துருச்சு. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வரப்போ மெதுவாக லைட்டாக அப்படியே மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 4 சைட்லேயும் நீங்கள் வந்து அப்படியே இது பண்ணி ஃப்ரை பண்ணி விடணும். அப்போ தான் எல்லா சைடுமே கலர் நல்லா ஈவனாக வரும். அதுக்காக தான். இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லாவே வெந்திருக்கும். திருப்பி விடுறப்ப மட்டும் பார்த்து நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டு மட்டும் ஒரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்கன் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இந்த சீஸ் ரோல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிக்கன் சீஸ் ரோல் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம மயோனைஸ் வீட்டில் பண்ணுற மயோனைஸை வச்சு சாப்பிட்லாம். இல்லை சும்மா சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி கெச்சப் யூஸ் பண்ணிக்கோங்க. எதுனாலும் உங்கள் இஷ்டம்தான். பார்த்திங்களா சூப்பராக நல்லா உள்ளேயுமே நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீத்தூஸ் மெனு. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில்